எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன் ஃபார் என்லைட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம படிக்கிற இந்த கல்வியெல்லாம் வந்து எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நமக்கு விஞ்ஞானம்னு கற்றுக் கொடுக்கப்படுறதே வந்து ஒரு கார்ப்பரேட் சயின்ஸ், கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கான அடிமைகளை உருவாக்குற திணிக்கப்பட்ட விஞ்ஞானம் தான். மிகப்பெரிய விஞ்ஞானிகள் யாரும் இந்த விஞ்ஞானத்தை விஞ்ஞானம்னு ஒத்துக்கல. நீங்கள் விஞ்ஞானி நியூட்டன் பார்த்தீங்கன்னா 60,000 படங்கள் போட்டு வச்சுட்டு போயிருக்காரு. நம்மளுடைய சித்தர்களுடைய விஞ்ஞானம் தான் உண்மை அப்படின்னு விஞ்ஞானி நியூட்டனே வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு. நம்ம தியரி வந்து சல்ஃபர் மெர்க்குரி தியரின்னு நம்ம கிழக்கத்திய விஞ்ஞானத்துக்கு வந்து ஒரு அடிப்படையெல்லாம் இருக்குது. நீங்கள் இந்த விஞ்ஞானத்தின் படி பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார்னு சொல்லி வடலூருங்கிற இடத்துல 6,000 பாடல்கள் சற்றேறக்குறைய நம்ம சமகாலத்தில் வாழ்ந்து பாடி வச்சுட்டு போன பெரிய மகான்லாம் இருக்காங்க. அவரெல்லாம் தம் பாடியே லைட்டாக்கிட்டு போயிட்டார். நம்ம 2 விஷயத்தை அடிப்படையாக யோசிக்கணும். ஒளியை பற்றி ஆய்வு செய்ததுக்காக விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு நோபல் பிரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஒளியை பற்றி ஆய்வு செய்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு ஒளியை பற்றி அதிகமாக தெரியுமா, ஒளியாகவே மாறிவிட்ட வள்ளலாருக்கு ஒளியை பற்றி அதிகமாக தெரியாமாங்கிறத வந்து நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். இப்போ நீங்கள் நோபல் பிரைஸ் அப்படின்னு கொடுத்தா இலக்கியத்திற்கான நோபல் பிரைஸ் 6,000 பாடல் பாடின வள்ளலாருக்கு சர்வ நிச்சயமாக தகுதி இருக்குது, கொடுக்கலாம். நீங்கள் அவர் தொட்டதெல்லாம் தங்கமாயிருக்கு, ஸ்பரிச வேதி அப்படின்னு சொல்லி இறந்தவங்களை 200 பேர்த்து அவர் லைஃப் டைமில் எழுப்பியிருக்காரு. மாண்டார் சிரித்து மீட்டும் வருநறி தந்து இதை ஆய்ந்துடு என்றருளிய அருட்பெருஞ்சோதின்னு அருட்பெருஞ்சோதி அகவல்னு 1596 வரை 4 மணி நேரத்தில் பாடியிருக்காரு. நீங்கள் பள்ளிக்கூடமே போகல. கற்றேன் சிற்றம்பலத்தில் கல்வியை அப்படிங்கிறாரு. நீங்கள் பள்ளிக்கூடம் ஒரே நாள் போகிறாரு, ஆசிரியர் வந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்ங்கிறாரு. உடனே வள்ளலார் எந்திரிச்சு ஒருமையுடன் உனது திருவடி மலரடி நினைவுகின்ற உத்தமரதம் உறவு வேண்டும் பாடிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஸ்கூலுக்கே போகல, 6,000 பாடல் பாடியிருக்காரு. எப்படி அவங்களுக்கு இது சாத்தியமாச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம இது வந்து ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அது நம்ம மணி பார்த்தெல்லாம் பேச முடியாது, அது ஒரு எலாபரேட் சப்ஜெக்ட். ஆனால் அடிப்படையாக பார்த்தோம்னா நம் ஞானிகள் எல்லாமே பெரிய ரகசியங்களை சில கோட் வேர்ட்ஸ், நீங்கள் பரிபாஷைன்னு சொல்லுவாங்க, இந்த கீ வேர்ட்ஸ் வச்சு மறைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஞானிகள் எல்லாமே அடிக்கடி யூஸ் பண்ணுற 2 வார்த்தை 8 2 தெரியுமா உனக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் மாணிக்க வாசகர்னு சொல்லி திருவாசகம் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், ஒரு 500 பாடல். அதில் வந்து சொல்கிறாரு 8 2 அறிவித்து என்னை பட்டி மண்டபத்திடை பதித்த மெய்த்தந்தையே. இறைவன் வந்து மாணிக்க வாசகருக்கு 8 2 சொல்லி கொடுத்துட்டாரான். அதுக்கப்புறம் வந்து அவர் பட்டிமண்டபத்தில் போய் பதிஞ்சிட்டேன் அப்படிங்கிறார். நீங்கள் திருமூலருங்கிற ஞானி சொல்கிறாரு 8 2 அறியாத என்னை 8 2 அறிவித்தான் என் நந்தி 8 2 அறிவால் அறிந்த பின் 8 2 லிங்கம் அதாமே. திருமூலர் வந்து சொல்கிறாரு 8 2 இதுவாம் லிங்கம் என என் செவியில் மொழிந்த முருகோனே அருணகிரிநாதருங்கிற ஞானி சொல்கிறாரு. 8ஓடு 2 சேர்த்து எண்ணவும் அறிகளீர் எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரை 8 2 அறியாத ஏழையர். இதெல்லாம் வள்ளலார் சொல்கிறாங்க. வள்ளலார் சொல்கிறாரு 8 2 இயலும் உட்படி என அட்டன் என்று அருளிய அருட்பெருஞ்சோதி. இதுக்கு நீங்கள் இந்த சயின்ஸ் ஸ்கூல் எல்லாம் நுழையணும் அப்படின்னா அடிப்படையாக வந்து யூ நீட் டு நோ வாட் இஸ் 8 and 2 அப்படிங்கிறதான். தமிழர்களாகிய நமக்கு நம் தமிழ் நியூமரல்ஸே தெரியாது. காங்கிறது 1, ஊங்கிறது 2, ஆங்கிறது 8. ஸோ ஆ ஊ தான் வந்து 8 2ன்னு சொல்கிறாங்க. நம்ம கிராமத்துலலாம் கூட சொல்லுவாங்க நீ ஆ ஊனா பெரிய ஆளா அப்படிம்பாங்க. ஆ ஊ என்னன்னு தெரிஞ்சுட்டா உண்மையிலுமே நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிறதான். நீங்கள் இந்த ஆதா வந்து சிருஷ்டிக்கு ஆதியாக இருக்குது. அதனால தான் எல்லா ஞான நூல்கள் இப்போ நீங்கள் திருக்குறள் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு வந்து சொல்லுது. ஆ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், ஊ என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை பற்றி அனைத்து ரகசியங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. வி வில் பி மிஸ்கைடட் அப்படிங்கிறதான். நீங்கள் வந்து நம்ம ஞானிகள் கண்டுணர்ந்த ஒரு பெரிய உண்மை என்ன அப்படின்னா, இப்போ சித்தர்கள் பாடல் ஒன்று இருக்குது. காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டில முன்னில் கோலை ஊன்றி குறுகி நடந்தவன் வாழை இளைஞனாய் வழி நடப்பானே. காலையில் இஞ்சி, மதியான சுக்கு, காலை கடுக்காய். இது டன் கணக்கில் வாங்கி நீங்கள் மாத கணக்கில் சாப்பிடுங்க. 40 நாள் சாப்பிட சொல்கிறாங்க. வருஷ கணக்கில் சாப்பிட்டீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க எந்த ரிசல்ட்டுமே நமக்கு கிடைக்காது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் எதெல்லாம் இருக்கோ, பேரம்பலத்தில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சிற்றம்பலம்னு ஒரே பொருள் இருக்குது அப்படிங்கிறாங்க. நாங்கள் சொன்ன பேரெல்லாம் ஒரு பொருளுக்கு அப்பா அப்படிங்கிறாங்க. அந்த பொருள் வந்து தெருவெல்லாம் இறஞ்சி கிடக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பொருளை வந்து குரு உனக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்காமல் தெரியாது அப்படிங்கிறாங்க. 6ஆம் திங்கள் வல்லாரை வாங்கி அப்படிங்கிறாங்க. ஆனால் அடுத்த லைன்லேயே சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிற வல்லாரைங்கிறது இந்த செடி இல்லை அப்படின்றாங்க. 10ஆம் திங்கள் கடுக்காய் வாங்கி அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து நாங்கள் சொல்லியிருக்க கடுக்காய் அப்படிங்கிறது வந்து இந்த ஹரிதகி இப்படின்லாம் சமஸ்கிருதத்தில் சொல்கிறப்ப இந்த கடுக்காய் இல்லை அப்படின்றாங்க. இப்படி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக தமிழ்நாட்டில் 108 வைணவ திவ்ய தேசங்கள் இருக்குது. பெருமாள் கோயில் வந்து பாடல் மங்களாசாசனம் பெற்ற பெருமாள் கோயில் 108 இடங்களில் வந்து இருக்குது. இதில் 106 வந்து பூமியில் இருக்குது. 107 108 பூமியில் இல்லை அப்படிங்கிறாங்க. 107 என்பது பார்க்கடல், 108 என்பது பரமபதம் அப்படின்னு சொல்லி 2 வந்து குறிப்பிடுறாங்க. இது 2 வந்து பூமியில் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த பார்க்கடல் பரமபதம் இந்த 2க்கு தான் வந்து நம் ஞானிகள் 8 2ன்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. பார்க்கடல் எதுன்னு தெரியாமல் வந்து நம்ம பரமபதத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறது தான். பார்க்கடலுங்கிறது எதுன்னு தெரிஞ்சுட்டா சேர்னிங் ஓஷன் ஆஃப் மில்க், தேவர்கள்லாம் அதை கடைஞ்சி ஏதோ அமுதம்லாம் எடுத்ததாக சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து தே ஆர் நாட் மியர் மைத்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ். அது வந்து ஒரு ஹையர் இன் சயின்ஸ். நீங்கள்
சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தென்னை மரத்துலேயே எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. நாங்கள் சொல்லியிருக்கிறதெல்லாம் தென்னை மரத்துக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா மோடி 25,000 கோடி ஒதுக்குறாரு, மாட்டை வாங்கி எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. பஞ்சகவியத்தையே வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் எடுக்கணும் அப்படின்னு வள்ளலார் போன்ற ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மாடுன்னு சொல்லப்படுறதுல என்ன நல்லா இருக்கோ அது எல்லாமே தென்னை மரத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான். மாடு பார்த்தீங்கன்னா கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்லி ஒரு குறள் இருக்குது. மாடுனா செல்வம் அப்படின்னு பேர். நீங்கள் தென்னை மரத்தை கையில் எடுத்துட்டோம்னா அபுடன்ஸ் ஆஃப் வெல்த், நீங்கள் எவ்வளவு கோடி வேணாலும் சம்பாரிச்சிக்கலாங்கிறதான். ஒரு தேங்காய் எடுத்து பாதரசத்தை உள்ளே போட்டு நீங்கள் புதைச்சி வச்சோம் அப்படின்னா ஒரு 20 நாள் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா தட் மெர்க்குரி வில் பிகம் கோல்டு ஆல்மோஸ்ட் லைக். இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ சித்தர்கள் இதில் இருக்கிறது பெரிய மிஸ்ஸிங் லிங்கே இதுதான். அவங்க எல்லாம் வேறு எதையோ வந்து வேறு எதுக்கோ சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் வந்து இது எல்லாத்தையும் அங்கே புரிஞ்சுக்கணும்னா முதல்ல வந்து இதில் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் நாலேஜ் எல்லாம் கேதர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பேசிக்காக. நீங்கள் சித்தர்கள் வந்து அமுரி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. திருமூலர் வந்து திருமந்திரத்தில் அமுரி தாரணைன்னே ஒன்று வச்சுருக்காரு. தெளிந்திடும் இச்சிவநீர் பருகில் ஒளிந்தரும் ஓராண்டில் யாக்கை அப்படிங்கிறாங்க. சித்தர்கள் எல்லாமே வந்து சுத்த கங்கை அப்படிங்கிறாங்க. நம்ம கங்கையில் நீராடுனா பாவம் போகும்ட்டு எல்லாம் காசியெல்லாம் போய் கங்கையில் நீராடிட்டுலாம் வர்றாங்க. யாருக்கு எந்த பாவமும் போன மாதிரி தெரியல. ஆனால் வந்து அவங்க வந்து சுத்த கங்கைன்னு சொல்லி மனிதர்கள் கையே படாத ஏதோ ஒரு கங்கை இருக்குது, அந்த கங்கையில் நீராடுனா அவங்க பாவம் எல்லாம் போயிருங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கோயிலில் வந்து அஷ்டம் பந்தன மகா கும்பாபிஷேகம் நம்ம போஸ்டர்லாம் பார்த்துருப்போங்க. அஷ்டம்னு 8ன்னு அர்த்தம். பந்தனம்னு ஒரு பொருளில் வந்து அந்த 8 இருக்குது. அந்த பொருள் எதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா அதுலேருந்து எடுக்கப்படுறதா வந்து அஷ்டபந்தன மை. இது எல்லாமே தென்னமரம் ரிலேட்டட் சப்ஜெக்ட். இது எல்லாமே வந்து டைல்யூட் ஆகி அப்படிங்கிறது தான் அகர நிலைப்பதி அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது வள்ளலாருடைய வாக்கு. 8 பிடிச்சிட்டா 8வது எதுவுமே இல்லைங்கிறாங்க. 8ங்கிறதா அந்த 8 வந்து என்னன்னு தெரிஞ்சுட்டா நம்ம வந்து எந்த எல்லை வேணாலும் எட்டிடலாம் அப்படிங்கிறத வந்து இதனுடைய ஒரு பேசிக்கான சயின்ஸ். இந்த ஆவை தெரிஞ்சவங்க ஆதீனங்கள் தமிழ்நாட்டில் ஒரு 30க்கும் மேற்பட்ட சைவ ஆதீனங்கள் இருக்காங்க. இப்போ போய் வந்து எந்த ஆதீனத்துக்கிட்டயாச்சும் ஆனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த ஆதீனத்துக்கு தெரியாது. இப்போ நீங்கள் வந்து திருவாவடுதுறை ஆதீனம் ஒன்று இருக்குது. அதனுடைய இடத்துல கால் வச்சு இங்கிருந்து காசி வரைக்கும் போயிடலாம். ஏறக்குறைய 1500 crore அவங்களுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது எல்லாமே ஒரு கட்டத்தில் பல்வேறு படையெடுப்புகளில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு டிஸ்மேண்டில் ஆகி இப்போ இந்த நாலேஜ் இருக்கிற ஆதீனங்களில் யாராச்சும் இருக்காங்களான்னு வந்து பார்த்தோம்னா வந்து எதுவுமே கிடையாது. ஆனால் அன்லஸ் அதர்வைஸ் வி ரீகன்ஸ்ட்ரக்ட் அவர் ஓன் சயின்ஸ், நம்மளுடைய சயின்ஸை நம்ம மறுபடியும் கையில் எடுக்காமல் நம்ம இனம் வந்து முன்னேறுவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. நம்ம நாசாவுக்கு போட்டியாக போய் ராக்கெட் விடுறது, அதில் வந்து நீங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சரையும் வெஸ்டர்ன் சயின்ஸையும் வின் பண்ணணும்னு நினைக்கிறது இதெல்லாம் வந்து அட்டர் ஃபூலிஷ். ஏன்னா வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க நமக்காக. மறுபடியும் வந்து அந்த நாலேஜ் எல்லாத்தையும் வந்து நம்ம ரீகெயின் பண்ணுறது மூலம் தான் வந்து நம்ம எவால்வ் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் பேசிக்கான ஒரு சயின்ஸ். ஸோ இதில் இந்த 8-2ல் 8 இப்படின்னு ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. இதே மாதிரி 2 அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. 2 அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே வந்து இறைவன் உயிர் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதா வந்து இந்த 2ங்கிற சயின்ஸ். இப்போ நீங்கள் தந்தையினுடைய விந்தில் ஒரு புழுவாக இருந்தோம், தாயினுடைய சுரோனித முட்டையில் போய் சேர்ந்து முதல்ல நம்ம உடம்புல ஒரு உறுப்பு உருவாகுது. அதுக்கப்புறம் அந்த உறுப்பு மையப்படுத்தி உடம்பே சிருஷ்டி ஆயிடுது. நீங்கள் தந்தையினுடைய அந்த விந்தில் புழுவாக இருந்த அந்த புழு வந்து இன்றைக்கி நம்ம உடம்புல எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு அடிப்படையான விஷயம். இப்போ நீங்கள் ஒரு செடியவோ மரத்தவோ எடுத்துக்கலாம், அதனுடைய இலை கிளை இது எதை வேணாலும் வெட்டிகிட்டே வந்தால் அது தலைஞ்சிட்டே தான் இருக்கும். சல்லி வேர்னு நீங்கள் அருகில் இருக்கிற அந்த வேரெலாம் வெட்டினால் வந்து அந்த மரம் தலைஞ்சிட்டே தான் இருக்கும். ஒரு வேரை வெட்டினா ஒரு மரம் எதாக இருந்தாலும் இறந்துடும். அந்த வேருக்கு பேர் வந்து ஆணி வேர். அதே மாதிரி நம்ம உடம்புலையும் அப்படி தான். நம்ம கையை வெட்டினால் இருப்போம், காலை வெட்டினால் இருப்போம், காது அறுத்தரலாம், மூக்கு அறுத்தரலாம். நம்ம உடம்புல வந்து ஒரு இடத்த எடுத்தோம்னா நம்ம இறந்துருவோம். அந்த இடம் எது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த 8-2 இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து நம் முன்னோர்கள் வைத்த பொது பெயர் வந்து மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லி. நீங்கள் திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாராது நெறி. நீங்கள் கூகா என கிளை கூடியல போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா. அருணகிரிநாதர் சொல்கிறார், முருகர் வந்து அவர் மெய்ப்பொருள் ஒன்று காமிச்சிட்டாரா. அந்த மெய்ப்பொருள் தெரிஞ்சோன்னா அவர் லைஃபே மாறிடுச்சான். மொத்தத்தில் 2 மெய்ப்பொருள் இருக்குது. ஒரு மெய்ப்பொருளுக்கு நம் முன்னோர்கள் வைத்த பெயர் 8, இன்னொரு மெய்ப்பொருளுக்கு நம் முன்னோர்கள் வைத்த பெயர் 2. இந்த 2ஐயும் தெரிஞ்சுக்கல அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுலேயே நம்ம ரணம்னா புண்ணு வந்துருச்சுன்னா ஒரு சின்ன புண்ணுக்கே வந்து நம்ம வலியை தாங்கிறது இல்லை. இருக்கிறதுலேயே பெரிய புண்ணு வந்து மரணம் அப்படிங்கிறதா, மாரணம். இப்போ நீங்கள் மன்னன் அப்படின்னா பெரியன்னு அர்த்தம். இருக்கிறதுலேயே நம்ம உடம்பே அழுகி போகக்கூடிய பெரிய ஒரு விஷயம் வந்து மரணம் அப்படிங்கிறது தான். இந்த மரணத்தை சாதாரணமாக தடுத்துடலாம் அப்படிங்கிறதா வந்து நம் முன்னோர்களுடைய பெரிய கண்டுபிடிப்பு. நீங்கள் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு திருக்குறளில் வள்ளுவர் சொல்கிறார், யமனை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது தான். நம் ஞானிகள் எல்லாமே வந்து பேசிட்டு போயிருக்கிறது. நாமார்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சோம். யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயேசுநாதர் இருந்தார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்க் பிஷப்னுடைய
இயேசுனுடைய கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க. இயேசுவை அறையப்பட்ட அந்த சிலுவையினுடைய ஒரு பீஸ் கடைசியாக இயேசு மேலே போர்த்தி இருந்த அந்த துணியிலிருந்து ஒரு நூல் வந்து இருக்கும். நீங்கள் இயேசுநாதர் பற்றி அவ்வளோ அத்தன்டிக்காக வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் அஜரத் பால் அப்படின்னு நபிகள் நாயகத்தினுடைய முடிக்கு வட இந்தியாவில் ஒரு மசூதி இருக்குது. புத்தர்னுடைய பல்லுக்கு வந்து இலங்கையில் கோயிலெலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இருக்குது. இவங்களுக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 1000 வருஷம் பின்னால் இருந்தவங்க தான் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், பன்னீர் ஆழ்வார்கள். இவங்க யாருமே எங்கேயும் இறந்தாங்க, அவங்க புதைக்கப்பட்டாங்கன்னு எந்த எவிடன்ஸுமே கிடையாது. எல்லாமே பாடியை லைட் ஆக்கிட்டு போயிருக்காங்க. இது ஒரு உயரிய விஞ்ஞானம். நீங்கள் வள்ளலார் சொல்கிறார், காற்றாலே, புவியாலே, ககன மதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலை, பிணியாலை, கொலைக்கருவியாலே, கோலாலை, பிறவையற்றும் கொடுஞ்செயலாலே, வேற்றாலே அழியாத மெய்யளித்தான் எனக்கு. வள்ளலார் வந்து வெயிலில் போய் நின்றுட்டாருன்னா லைட் உள்ளே போது அந்த சைடு போயிருமா, டிரான்ஸ்பரண்ட் பாடி. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்து ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறது தான். அவங்க ரீச் ஆனதுக்கு இந்த 8-2ங்கிற அந்த விஷயங்கள் தான் வந்து அடிப்படை காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் சொல்கிறார், ஈரமும் அன்பும் கொண்டு இன்னரில் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி, காரமும் மிகுப்புளி சாரமும் உப்பு புளிப்பு கைப்போடு ஊரமுது கொண்டு ஒழியாதே. ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு காரணமாக இருக்கிறது இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான். இப்போ நீங்கள் பல் மட்டர்னு சொல்லி இப்போ ஒருத்தருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அருமையான புக் ஒன்று எழுதியிருக்காரு. நிச்சயமாக நீங்கள் இணையத்தில் போய் அந்த புக்கை டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் கார்போஹைட்ரேட் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. மனிதனை கொள்றதே வந்து கார்போஹைட்ரேட் தான் அப்படிங்கிறது தான். கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு உணவு. நீங்கள் வள்ளலார் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு சின்னதாக ஒரு கருப்பட்டி ஒரு பீஸ் மட்டும் சுடு தண்ணியில் போட்டு அவங்க குடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு ஆற்றலே நமக்கு போதும் அப்படிங்கிறது தான். நம்ம தேவையில்லாத உணவு சுழற்சியில் வந்து சிக்கி போய் அதுலேயே இருக்கிறதா வந்து இப்போ பெரிய சிக்கலாக எல்லா வகையும் வந்து காரணமாக இருக்குது. நீங்கள் அதனால தான் வள்ளுவர் சொல்கிறாரு, மருந்தெனம் வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனின், இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் களி பேரிறையான் கண் நோய். இப்போ இதெல்லாம் வந்து நிறையா சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்ரீசைலம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய குரூப்பே இருக்காங்க. அவங்க வெறும் தேங்காய் பழம் மட்டும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அலைவாக இருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து இப்போ பேசிக்காக. அதனால் வந்து இப்போ இந்த சயின்ஸ் வந்து ஏதோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதுக்கு இதுக்குன்னெலாம் கிடையாது. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க பெரிய காரியம் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க யாராச்சும் இறந்துட்டா. ஏன்னா வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பெரிய காரியம் வந்து மரணம் அப்படிங்கிறது தான். அந்த